செய்திகளில் அடுத்து வருவது வரலாற்றில் இன்றைய நாள். 1547 ஆண்டு இதே நாளில் இங்கிலாந்தின் மன்னராக வெறும் 10 வயதான 6ஆம் எட்வர்ட் முடிசூடினார். தந்தை 8ஆம் ஹென்றி உயிரிழந்ததை தொடர்ந்து அரியணை ஏறி 5 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்த எட்வர்ட் 15வது வயதில் 1553ஆம் ஆண்டு உயிரிழந்தார். மனிதர்கள் வாழாத பனியால் சூழப்பட்ட அண்டார்டிகா கண்டத்தில் டென்மார்க்கைச் சேர்ந்த கேரோலின் மிக்கெல்சன் 1935ஆம் ஆண்டு இதே நாளில் காலடி வைத்தார். இதன் மூலம் அண்டார்டிகாவில் காலடி வைத்த முதல் பெண் என்ற பெருமையுடன் கின்னஸ் புத்தகத்திலும் இடம் பிடித்தார். மெக்சிகோவின் மிச்சோகன் நகரில் உள்ள பாரிகுட்டின் எரிமலை 1943ஆம் ஆண்டு இதே நாளில் வெடித்தது. புகை மூட்டத்தை வெளியேற்றி நெருப்புக் குழம்பை தொடர்ந்து 9 ஆண்டுகள் கக்கியது இந்த எரிமலை. இதன் மூலம் அங்கு வாழ்ந்து வந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வாழ்வாதாரத்தையே இழந்தனர். விண்வெளியை ஆய்வு செய்ய பூமியிலிருந்து வெளியேறி புவிவட்ட பாதைக்கு சென்ற முதல் அமெரிக்க வீரராக 1962ஆம் ஆண்டு ஜான் ஹெச் கிளென் சென்றார். உலகின் முதல் நபராக 1961ஆம் ஆண்டு ரஷ்யா வீரர் யூரி காகரின் விண்வெளிக்கு சென்றிருந்தாலும் அமெரிக்க விண்வெளி வீரர் ஜான் கிளென்னின் இந்த பயணம் அமெரிக்க கொடியை நிலவில் நட்டு வைக்க அடிப்படையாக அமைந்தது. வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சல பிரதேசமும் மிசோரமும் யூனியன் பிரதேசத்தில் இருந்து மாநில அந்தஸ்தை 1987ஆம் ஆண்டு இதே நாளில் பெற்றது. மிக சிறிய புறக்கோளான கெப்லர் 37b 2013ஆம் ஆண்டு இதே நாளில் கண்டுபிடிக்கப்பட்டது.